So good morning children. Today we are going to see the unit 1 max geometry. So let us go into the lesson. Straight lines and curved lines. Draw the shapes similar to the shapes given in the dotted grid and sort them by writing C for shapes made of curved line and S for shapes made of straight lines and CS for shapes with both curved and straight line. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இவங்க கிரிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லணும், அதாவது ஆல்ஃபபெட்ஸில் எஸ் அப்படின்னு நோட் பண்ணணும். கர்வ்டு லைனாக இருந்துச்சு அப்படின்னா சி அப்படின்னு சொல்லணும். அது ஒருவேளை அந்த டாட்டர் லைன்ஸில் வந்து ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ், கர்வ்டு ப்ளஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது தான் சிஎஸ் அப்படின்னு. ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் இருக்குது. ஸ்டார் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது வந்து வெறும் எஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெக்டாங்குலரில் லைட்டாக ஸ்லைடான ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது. ஸோ இதுவும் எஸ் தான். இப்போ கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இது வந்து கர்வ்டு லைனாக இருக்கும். கர்வ்டுனா வளைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து சிஎஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதே மாதிரி தான் ரெண்டாவது இமேஜும். ஓகே, இன்னொரு இது பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று, இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் எஸ் தான், ஸ்ட்ரெயிட் லைன் தான். இது சி ப்ளஸ் எஸ், அதாவது கர்வ்டு லைனும் இருக்குது, வளைஞ்சும் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது இல்லையா? இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைன் தான், சி அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த இது ஃபோர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ன்னு சொல்லணும். ஃபிஃப்த்து வந்து எஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா கர்வ்டு லைனே கிடையாது. ஓகே, இது வந்து ஸ்கொயர். ஓகே, 3D ஸ்கொயர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் இது வந்து ஒரு சிஎஸ். செகண்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சி, இந்த இதுவும் ஒரு சி. எல்லாமே கர்வ்டு தான், எங்கேயுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. ஓகே, டயகனல். Diagonal is the line joining opposite corners of geometrical shape. Observe the corners of the shape. The line joining the opposite corners of a square is called the diagonal of the square. So, இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இடையில வந்து கிராஸ் பண்ணியிருக்கு இல்லையா? அந்த கிராஸ் பண்ணதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டயகனல். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் அதான் சொல்லியிருக்கு. The line joining the opposite corners of a square is called diagonal of a square. A square has two diagonals. Square எவ்வளோ diagonal? 2 diagonal இருக்கும். A cube has 6 square faces. Equal square has 2 diagonals. Okay, cube பார்த்தீங்கன்னா 6 square இருக்கும் இல்லையா? cube box பார்த்தீங்கன்னா diagonal in faces அது 2 into 6 இல்லைன்னா 6 into 2, that is 12 faces. Diagonal in the inner side of a 4 corner equal to 4. So the total number of diagonal of a cube is equal to 12 into 4 into 12 plus 4. So this is 16 diagonals. Okay, draw the diagonal of a given rectangle. How many diagonal வரையலாம்? Okay, so match the properties of 2D shapes by observing the sides of a corners. So opposite sides are equal அப்படின்னா இதெல்லாம் opposite sides equal அப்படின்னா இந்த rectangle தான் opposite sides are equal. There are no sides and corners. கார்னரும் சைடும் இல்லாதது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான். ஸோ ஏ தான் வந்து ஆன்சர். சைட்ஸ் மே ஆர் மே நாட் ஈக்குவல், அது வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகே, ட்ரையாங்கிள். All 4 sides are equal அப்படின்னா அது ஸ்கொயர். ஓகே, சி தான் ஆன்சர். Properties of 3D objects. Pick out the shape with curved shape and flat shapes. Curved and flat shapes from the given picture and complete the table. இதில் நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து கர்வ்ட் ஃபேஸ் உள்ளது, ஃப்ளாட் ஃபேஸ் உள்ளது. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இது ஒரு கிளாஸ் ரூம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக்கு, குளோப் இல்லையா, கடிகாரம், அந்த குளோப் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கர்வ்டு. ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா போர்டு, டேபிள், அதெல்லாம் ஃப்ளாட். ஸோ ரெண்டும் சேர்ந்தது கர்வ்டு அண்ட் ஃப்ளாட் ஷேப் பார்த்தீங்கன்னா பாட்டில் பார்த்தீங்கன்னா வளைஞ்சும் இருக்கும், இதாகவும் இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாட்டில் இஸ் அ குட் எக்ஸாம்பிள்.
Complete the table by counting the sides of a corner and diagonal. So number of இது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். So tangram. Let us recall tangrams. A traditional Chinese puzzles made of square divided into 7 pieces, 1 parallelogram, 1 square and 5 triangles that can be arranged to match particular design. Tangram அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சைனீஸ் பசில்ஸ். ஓகே, சைனாவில் இருக்கிற ஒரு அவங்க விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரலோகிராம் இருக்கும், ஒரு ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா பிக்சரை வந்து நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து டேங்க்ராம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு பேரலோகிராம் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது இல்லையா. 4 வந்து ஸ்கொயரு, 2 வந்து பேரலோகிராம், 1, 5, 3, 6, 7 எல்லாமே என்னது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணலாம் நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி, ஒரு ஹியூமன் பீயிங் ஓடுற மாதிரி, ஒரு ஹார்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சிடலாம். இதுதான் டேங்க்ராம். ஓகே, ஸோ இதாக இருக்குது. இதுவும் ஒரு வகையான டேங்க்ராம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ஸ்கொயர் இருக்கும், ஒரு பேரலோகிராம் இருக்கும், 5 ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகே, டெஸ்லேஷன். டெஸ்லேஷன் இஸ் கிரியேட்டட் when a shape is repeated over and over again. டெஸ்லேஷன் என்னென்னா ஒரே இது உங்கள் வீட்டில் டைல்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான், அதான் டெஸ்லேஷன். திருப்பி மறுபடியும் ஒரே ஷேப்பை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதான் வந்து டெஸ்லேஷன் எக்ஸாம்பிள். எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிளாக வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ட்ரையாங்கிளாக ஒரு ரெக்டாங்குலர் ஆக்கி அதை மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்து, ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் பண்ணுறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி ஹப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, தேனி கூடுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.